ஆபத்து வந்ததுன்னா அப்ப ஓடி வர சரணமா பேர்பட்ட சரணத்தை சேவிக்கிறதுக்கு ஜாதி குலம் கோத்திரமே கிடையாது. ஜம்புகேஸ்வரத்தில் அங்கே சிலந்தி பூஜை பண்ணிருக்கு, யானை பூஜை பண்ணிருக்கு. திருவானக்காவல்ல ஜென்ம ஜென்மமா மலைமலையா குமிச்சு வச்சிருக்குமே பாபம், அதெல்லாம் கண நேரத்தில் நீங்கும். பேர்பட்ட சரணாரவிந்தம் தான் எங்க ஊர்ல மாடு மேய்ச்சுன்னு இருக்கு. எப்பேற்பட்ட சரணம் தெரியுமா? பிரணத காமதம். திருவடியில விழுந்தா போருமா, கிருஷ்ணா அப்படின்னு சேவிச்சா உனக்கு என்ன ஆசையோ அத்தனையும் சாங்ஷன் பண்ணிவிடுவார். பிரணத காமதம் என்ன? எம் தர்மகாமார்த்த விமுக்தி காமாக. தர்மம் வேணுமா, அர்த்தம் வேணுமா, காமம் வேணுமா, மோட்சம் வேணுமா, புள்ள வேணுமா, பொண்ணு வேணுமா, பேரை வேணுமா, பேரம்பேத்தி வேணுமா, வீடு வேணுமா, சௌக்கியம் வேணுமா, கடன் நீங்கணுமா, மனசு கவலை நீங்கணுமா, என்ன வேணும் சொல்லு. பிரணத காமதம் எல்லாத்தையும் பகவத் சரணம் கொடுக்கும். நீ அரட்டி கட்டு உனக்கு டைம் இல்லைங்கிறியே. இத்தனை ஜகத்துக்கு சிருஷ்டி பண்ற பிரம்மாவுக்கு எவ்வளவு ஒர்க் இருக்கும், அத்தனை ஒர்க்குக்கு நடுப்புல பகவத் சரணத்தை பூஜை பண்ற. பத்மஜார்ச்சிதம். சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவன் அவ்வளவு காரியக்கிரமங்களுக்கு நடுப்புல பகவத் சரண சேவை பண்ற. தரணி மண்டனம். இந்த பூமி தேவிக்கு ஒரு ஆபரணமா இருக்காம் பகவத் சரணம். தரணி மண்டனம். அது மாத்திரமல்ல, தேயமாபதி. இதுதான் நமக்கு முடிச்சு போட்டு வச்சுக்கணும், மறக்காம இருக்கு. ஆபதி தேயம் சரண பங்கஜ. சௌக்கியமா இருக்கும்போது யார் தெய்வமே தேவையில்லை. கஷ்டம் வந்தது, ஆபத்து வந்ததுன்னா அப்ப ஓடி வர சரணமா. தேயமாபதி. நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன? 3 சுத்த பிடிச்சி இழுத்து விட்டா, ஒரு சுத்து தான் பாக்கி இருக்கு. அந்த நேரத்தில் ஈழாங்கிறா, இடுப்புல வச்சுட்டு இருந்த கையை அப்படி தலைக்கு மேல தூக்கி கிருஷ்ணத்வாரகா வாசின்னு கைய தூக்கின உடனே அந்த பாபி துணி பிடிச்சி இழுக்கிறான். அப்படியே வழவழன்னு மலைமலையா வஸ்திரம் வருது, கைவலிக்கிற அளவுக்கு வஸ்திரம். தேயமாபதி. திரௌபதி கதை, கஜேந்திரன் கதையெல்லாம் எதுக்கு கேட்கணும்னா, கஷ்டகாலம் வந்தா பகவான் தான் ரட்சகன்னு நமக்கு பாடம் சொல்றது, அதுக்குதான் கேட்கணும். தேயமாபதி. சரண பங்கஜம் சந்த மஞ்சதே. எல்லா சௌக்கியத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய சரணாரவிந்தம். அப்பேற்பட்ட சரணத்தை எனக்கு கொடுன்னு கோபிகைகள் ஒரு சரணம் இல்லை, அடுத்ததும் பிரணததே. இந்த இப்பேற்பட்ட சரணத்தை சேவிக்கிறதுக்கு ஜாதி குலங்கோத்திரமே கிடையாது, எந்த யோக்கியதையும் வேண்டாம், மனுஷனா இருந்தா போறோம். பிரணததேகினா. மனுஷ மாத்திரமல்ல, ஈ எறும்புலேருந்து தேகம் யாருக்கெல்லாம் இருக்கோ அத்தனை பேருக்கும் பகவானை சரணாகதி பண்ண ரைட் இருக்கு. பிரணததே. அதனாலதான் திருவெரும்பூர் எறும்பு பூஜை பண்ணியிருக்கு, திருநறையூர் நார பூஜை பண்ணியிருக்கு, மயில் பூஜை பண்ணியிருக்கு, ஜம்புகேஸ்வரத்தில் அங்கே சிலந்தி பூஜை பண்ணியிருக்கு, யானை பூஜை பண்ணியிருக்கு, திருவானக்காவல்ல. பிரணததேகினாம். சரீரம் இருந்தா போறோம், தேகம் இருந்தா போறோம், அவ சரணாகதி பண்ண வேண்டிய சரணம் பண்ணிட்டா, சரணாகதி பண்ணிட்டா பாப கரிசனம். ஜென்ம ஜென்மமா மலைமலையா குமிச்சு வச்சிருக்குமே பாபம், அதெல்லாம் கண நேரத்தில் நீங்கிடும். அப்பேற்பட்ட சரணாரவிந்தத்தை நான் எங்க போய் தேடுறது? கோபிகைகள் சொல்றா, இப்பேற்பட்ட சரணாரவிந்தம் தான் எங்க ஊர்ல மாடு மேய்ச்சுன்னு இருக்கு. திருநச்சராணுகம். மாடு மேய்க்கிறதுன்னு உடனே அரட்டி கட்டுன்னு நினைச்சுட்டா என்ன பண்றது? ரொம்ப லோயஸ்டா நினைச்சு, ரொம்ப லோவா நினைச்சிருவா. இது மாடு மேய்க்கிறானா, ஒரு வேலையும் ஒன்றுக்கும் ஃபிட் இல்லாதவன் தான் மாடு மேய்ப்பான், அப்படிதானே லோகத்தில் சொல்றா. முன்னெல்லாம் சொல்லுவா கிராமத்தில், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, மாடு மேய்க்க தான் பிரயோஜனம். முன்னெல்லாம் சொல்லுவா. மாடு மேய்க்கிறதுன்னு உடனே அதை தப்பா நினைச்சுன்றாதீங்கோ, குறைச்சலா நினைச்சுன்றாதீங்கோ. மாடுதான் மேய்க்கிறது, ஆனா மகாலட்சுமி தேடக்கூடிய சரணம்.
மகாலட்சுமி தேடுறாளா ஸ்ரீநிகேதனம். அதனுடைய உயர்வை சொல்றா, மாடு மேய்க்கிற சரணம் மகாலட்சுமி தேடுற சரணம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.